ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி வட்டம் கணவாய்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் அடிப்படை வசதி வேண்டி போராட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி வட்டம் கணவாய்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருந்த ஆழ்துளை கிணற்றின் மின் மோட்டார் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு பழுதடைந்தது. அதனை சரி செய்வதாக கூறி எடுத்துச் சென்ற ஊராட்சி நிர்வாகம் இன்று வரை மீண்டும் பொருத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த 9 மாதங்களாக பொதுமக்கள் குடிநீருக்காக அருகில் உள்ள கிணற்றை நாடி செல்லும் அவல நிலை உள்ளது. இப்பகுதியில் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த மயான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேறு வழியின்றி அங்குள்ள கோவில் நிலத்தில் உடல்களை அடக்கம் செய்து வருகின்றனர். தற்போது அந்த மயான பகுதிக்கு அருகே ஒன்றிய நிதியிலிருந்து தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது. மழை காலங்களில் தடுப்பணையில் தண்ணீர் தேங்கினால் சடலங்களை அடக்கம் செய்யக்கூட இடமில்லாமல் போகும் என மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சாலை வசதி, இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் தொகுப்பு வீடுகள் போன்ற அடிப்படை தேவைகள் குறித்தும் மயான ஆக்கிரமிப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வரின் தனி பிரிவிற்கும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து நேற்று பாளையம் பகுதியில் பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.